இந்த வீடியோவில் படித்த ஃப்ரெஞ்சை அல்லது ஞாபகப்படுத்தி பாடமாக்கின ஃப்ரெஞ்சை காலம் பூரா எப்படி மறக்காமல் வச்சுருக்கணுன்றதுக்கான டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். எல்லாட்ட பிரச்சனையுமே இதுதான். நான் வடிவாக நேரத்தை செலவழித்து படிக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன், வடிவாக கதைக்கோணுமென்ற முயற்சி செய்கிறேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மறந்து போயிடுது. படித்தது ஞாபகப்படுத்தின எல்லாமே மறந்து போயிடுது. அதை மறக்காமல் வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவுமே ஜப்பான் நாட்டு மக்கள் எப்படி காலம் பூரா படித்ததை மறக்காமல் வச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கான 5 டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இப்போ முதலாவது டெக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஜப்பான் நாட்டு மக்களோட டெக்னிக்ஸ் இல்லை, எந்த அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டெக்னிக். அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு இலக்கு வச்சு நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு குறிக்கோள், கோல்னு சொல்லுவோம். ஒரு இலக்கு வச்சு நீங்கள் படித்தாதான் உங்களால் எதையுமே நாளாந்தம் ஆர்வத்தோட மோட்டிவேஷனோட படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு ஆர்வம் இல்லாமல் படிக்கணுமென்ற பேரில் இல்லை கட்டாயத்தின் பேரில் படிச்சிங்கன்னு சொன்னால் எதுவுமே உங்களுக்கு மறந்து போயிடும். அதுக்குத்தான் நான் சொல்வது முதலாவது சொல்கிறதுக்குரிய காரணம், நீங்கள் இலக்கு வச்சு படிக்கணும். அது சின்ன இலக்காக கூட இருக்கலாம், இல்லை பெருசாக தான் இருக்கணுமெண்டு இல்லை. இப்போ உங்களுக்கு நேஷ்னாலிட்டி எடுக்கிறதுக்கு படிக்கணும், இல்லை டெல்ஃப் எக்ஸாமுக்கு எழுத படிக்கணும், இல்லை அலுவலகத்தில் கதைக்க கஷ்டமாக இருக்குது அதுக்கு நான் கதைச்சி பழகணும், இல்லை ஒரு வேலை எடுக்கிறதுக்கு படிக்கணும். எதுவாக வேணுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் ஒரு இலக்கு இருக்கணும். அது படிக்கிறதுல மட்டுமில்லை, எந்த செயலை நீங்கள் செய்கிறண்டாலுமே ஒரு இலக்கு வச்சிங்கண்டா தான் அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக முன்னேறி போய்கொண்டிருக்க முடியும். அப்படி நீங்கள் படித்து கொண்டு வரைக்கு உங்களோட தேவை தூரத்தில் இருக்குது. அதை நீங்கள் அடையணுமெண்டேக்க படிக்கிற ஆர்வம் இருக்கும். அதே சமயம் படித்ததை மறக்காமலும் படித்து கொண்டு இருப்பீங்க. மறந்தால் என்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று ஒரு வேகத்தோடு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கு பின்னேரமோ இல்லை இன்றைக்கு இரவோ நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த நாளுக்குரிய வேலைகளை நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ சில பெண்கள் யோசிப்பீங்க, நாளைக்கு என்னத்தை சமைக்கிறது, என்ன கறி வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க. சில பேர் யோசிப்பீங்க, அலுவலகத்தில் என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நாளைக்கு பாடசாலைக்கு என்னத்தை தண்டோணுமெண்டு சில பேர் யோசிப்பீங்க. அடுத்த நாளுக்கு நாங்கள் அப்படி யோசித்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் எழும்பி படிப்படியாக அந்த வேலைகளை மறக்காமல் செய்து கொண்டு இருப்போம். அடுத்த நாளைக்கே யோசிக்கிற நாங்கள் ஒரு மொழி கற்கும் போதோ அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்துலேயுமோ ஒரு இலக்கு வச்சு இதைத்தான் நான் எப்படி செய்யணும்னு யோசிச்சு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் காலத்துக்கு மறக்காமல் நீங்கள் படிப்படியாக உயரக்கூடிய மாதிரி இருக்கும். நானுமே அப்படி ஒரு இலக்கு வச்சு தான் படித்தேன். நான் ஃப்ரெஞ்சை படித்தேன். நான் இப்போ அந்த இலக்கை நான் அடைந்திருக்கிறேன். அதால் தான் எந்த அனுபவத்தால் நான் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். ரெண்டாவது, இது ஜப்பான் நாட்டு மக்களோட டெக்னிக். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதை நான் என்ன சொல்லினோம்னு சொன்னால் கைசன் டெக்னிக்னு சொல்லினோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம் படித்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். எப்போவுமே ஒரு தொடர்ச்சின்றது கட்டாயம் இருக்கணும். நானுமே அதைத்தான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சொல்லு பாடமாக்கினாலும் தொடர்ந்து அதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கணும். அந்த பாடமாக்கினது அப்படியே விடாமல் அதுக்குரிய வசனம் அமைச்சு அல்லது அதுக்குரிய படங்களை வச்சு நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி திருப்ப ஞாபகப்படுத்தி வேற உங்களுக்கு அது எப்போவுமே மறக்காமல் இருக்கும். அதே சமயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அடிப்படையிலேருந்து படிக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்கன்னு சொன்னால் உடனே பேயா இல்லை பேது லெவலுக்கு போகாமல் நீங்கள் அடிப்படை ஆவிலிருந்து ஆதுவிலிருந்து அடிப்படையிலேருந்து படித்து கொண்டு வரும். அப்போத்தான் என்ன செய்யும்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று நீங்கள் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் திடீரென்று பேதுவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற எந்த விஷயமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு தொடர்பு படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து படித்து கொண்டு போய்
அதையுமே தொடுத்து இன்னொன்றோட தொடர்பு படுத்தி நீங்கள் படிப்படியாக போகணும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லிவிடும் தானே, அதே மாதிரி நீங்கள் சின்ன ஒன்றை தொடங்கினீங்கன்னு சொன்னால் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெரியதாக இருக்கும். மூன்றாவது என்ன டெக்னிக்னு சொல்லி சொன்னால், உங்களோட மைண்டை வந்து மூளையை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு தயார்படுத்தணும். மூளை ரெடியாக இல்லாமல் வேறொரு சிந்தனையில் இருக்கேக்கு நீங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு கொண்டு இருந்தாலோ இல்லை கொப்பி எடுத்து வச்சு கொண்டு இருந்தாலோ இல்லை வேறு ஃப்ரெஞ்சில் எந்த படம் பார்த்தாலுமோ உங்களுக்கு அது மூளையில் பதியாது. மூளையை தயார்படுத்தி படிக்கணும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கிற சூழலாகட்டும், இல்லை உங்களோட மூளைக்குரிய இப்போ நீங்கள் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தால் ஃபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் தயார்படுத்தணும். நான் படிக்க போகிறேன், இத்தனை நிமிஷம் நான் இப்போ ஃப்ரெஞ்ச் படிக்க போகிறேன், இல்லை இத்தனை நிமிஷத்துக்கு இந்த ஃப்ரெஞ்ச் வீடியோவை பார்க்க போகிறேன் என்று மூளையை முதல் தயார்படுத்திட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஒரு 10 நிமிஷம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த 10 நிமிஷம் படித்ததுக்குரிய ரிசல்ட் பிரயோசனம் வந்து உங்களில் தெரியணும். நான் 10 நிமிஷம் படிக்கிறேன் இல்லை 1 மணித்தியாலம் படிக்கிறேன்ட்டு சில பேர் என்ன செய்வோம், மணித்தியால கணக்கில் இருந்து படிப்பினும் வெளியில் வந்து திருப்பி அடுத்த நாள் கேட்டால் வைக்க தெரியாது. ஏன்னு சொன்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிப்பினும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அவ்வளோ எல்லாம் 1 மணித்தியாலம் எல்லாம் படிக்க தேவையில்லை. 10 நிமிஷம் படித்தாலுமே நீங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி வடிவாக அதில் என்ன படிக்கிறீங்க, என்னென்ன வாசிக்கிறீங்க, என்னத்தை விளங்கி கொள்றீங்கன்னு சொல்லி அதில் தெளிவாக நீங்கள் இருக்கணும். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் படித்து தெளிவடையணும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு 3ஆவதாக சொல்கிறேன். 4ஆவது டெக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னால், படுக்க போகிறதுக்கு முதல் ஒரு நித்திரைக்கு போகிறதுக்கு, இரவில் ஒரு நித்திரைக்கு போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முதல் இதை படியுங்க. படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நித்திரை கொள்ள போக முதல் கண்ணை மூடிக்கொண்டு கிடந்து அதை வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன்னு சொன்னால், இப்போ விடிய ஃபுல்லாக சில பேருக்கு வேலையாக இருக்கும், வேலைக்கு போவீங்க, பிள்ளைகளை கவனிப்பீங்க, எல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் படுக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முதல் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த படித்த அந்த கொஞ்சம் விஷயத்தை கூட உங்களால் ஞாபகப்படுத்தின்னு கிடந்துட்டு விடிய எழும்பும் போதுமே இரவு என்ன படித்த நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துனீங்கன்னு சொல்லி அப்படி படுக்கையில் கிடந்து நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இப்படி செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை படித்தாலுமே மறக்காமல் காலத்துக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்க. 5ஆவது டெக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் படித்த புத்தகத்தையோ இல்லை கொப்பியோ எதையோ மூடி வச்சுட்டு, இல்லை படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன படிச்சிங்கன்னு சொல்லி எழுதி பாருங்க. அது வந்து இப்போ நீங்கள் படித்த புத்தகத்தில் இருந்து சொல்ல வச்சு எழுதணும், இல்லை அந்த வசனத்தை வச்சு அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன விளங்கினது அதை முதல் எழுதி பாருங்க. உங்களுக்கு என்ன விளங்கிச்சோ, நீங்கள் படித்ததுலேருந்து என்ன விளங்கினீங்களோ அதை முதல் எழுதி பாருங்க. அதுக்கு பிறகு அதில் இருக்கிற சொற்களை வந்து ஞாபகப்படுத்தி போட்டு அதையுமே எழுதி பாருங்க. இப்படி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் 10 நிமிஷத்துக்கு படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் காலம் பூரா ஞாபகத்தில் நிற்கணும்னு சொல்லிச்சுன்னா எழுதி பார்க்கணும். அதே சமயம் 2ஆவதாக என்ன செய்யணும்னு சொன்னால் கதைச்சும் பார்க்கணும், வாயால் சொல்லியும் பார்க்கணும். அப்படி நீங்கள் வாயால் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கதைக்கிறதுல வந்து தடையே இருக்காது. எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலத்துக்குமே நீங்கள் படித்த சொற்களோ இல்லை படித்த வாக்கியங்களோ எதுவுமே மறக்காமல் இருக்கும். இந்த 5 டெக்னிக்ஸையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் எப்போவுமே எது சம்மந்தமாக ஃப்ரெஞ்சில் நீங்கள் படிக்கிறீங்களோ அது வந்து மறக்காமல் இருக்கும். நானுமே வந்து நான் படிக்கக்குள்ள இந்த டெக்னிக்ஸ்களை தான் பாவிச்சேன். நான் அதுலேயுமே முக்கியமாக நான் பாவிச்ச டெக்னிக்ஸ் வந்து இலக்கு வச்சு படிக்கிறது. அது வந்து மிக மிக முக்கியம். அது வந்து படிக்கிறதுல மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையுமே அது வந்து மிக முக்கியம். நான் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கதைக்கிறதுக்குரிய சில வசனங்கள் இல்லாட்டி சில வாக்கியங்கள் வந்து தொடர்ந்து கதைக்கக்கூடிய மாதிரி சில பந்தி மாதிரி கதைச்சு ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.